எஸ்பிஎல், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி. தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள், இந்த சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சாதகம் யாருக்கு பாதகம்னு கேட்டிருக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியை தவிர மற்ற அத்தனை பேருக்குமே இது பாதகம்தான். சாதகம் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக ஆவணப்பூர்வமாக எங்களுக்கு சாதகம்னு சொல்ல முடியும். முதல்ல இப்போ 2 நாட்களாக பிஜேபி சொல்லி வருகிற ஒரு கருத்து எந்த அளவுக்கு உண்மைக்கு மாறானது, அதாவது சட்ட விதிகளுக்கு புறம்பானதுன்னு நான் சொல்கிறேன். அரசியல் களத்தில் இவ்வளோ நாள் இருந்த கணக்கீடுகளுக்கு மாறானதுங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். தாமரை சின்னத்தில் பிஜேபியும் அவருடைய தோழமை கட்சியினர் 2 பேரும் நின்று அந்த 23 தொகுதியில் பெற்ற வாக்குகளை மட்டும் கூட்டி 11.2% வருது. இது எங்களுடைய வாக்குன்னு பிஜேபியினர் சொல்கிறாங்க. அது தவறு. நான் என்ன கேட்குறேன், அப்போ நீங்கள் போட்டியிடாமல் இருக்கிற உங்கள் அணியிலிருந்து மீதம் 17 இடங்களில் போட்டியிட்டாங்கல்ல, அந்த தொகுதிகளிலையும் பிஜேபி தொண்டர்கள் இருக்கிறாங்க. நான் ஒரே உதாரணம் சொன்னேன், ராமநாதபுரம் தொகுதி எடுத்துக்கோங்க. அங்கே ஓபிஎஸ்னர் உங்கள் அணியில் நின்னார், பிஜேபி அணியில் நின்னார். தனித்து நின்றே ராமநாதபுரத்தில் 2 முறை 1 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக வாங்கிய கட்சி பிஜேபி. ஓபிஎஸ் வாங்கிய சுமார் 3 லட்சம் வாக்குகளில் பிஜேபியுடைய வாக்குகளும் இருக்குது. அந்த வாக்குகளையும் உங்களுடைய கணக்கில் சேருங்கிறது தான் என்னுடைய வாதம். யதார்த்தமும் அதுதான். அதை புரிஞ்சு நம்ம 11 சொல்லணுங்கிறதுலையே உறுதியாக இருந்து இது எங்கள் ஓட்டுன்னு சொல்கிறாங்க. அது தவறு. ஆனால் தேர்தல் ஆணையம் கடைசியாக அனுப்பிக்கிற அந்த பட்டியலை பாருங்கள். பிஜேபி தலைமையிலான அணி பெற்ற வாக்குகள் 18.27. இதுதான் பேசணும் அரசியல் களத்தில். அதில் ஏன் ஓட்டு எவ்வளோ, உங்கள் ஓட்டு எவ்வளோன்னா, நான் என்ன ஒரு அட்வைஸ் பண்ணுவேன்னா, நாகரிகமாக என்டிஏ தலைவர்கள் கூட்டத்தை கூட்டுங்க. தமிழ்நாடு என்டிஏ உங்களுடைய கூட்டணிக்கு தோழமை கட்சி தலைவர்களை கூப்பிட்டு ஒரு அறையில் உட்காந்து, நமக்கு 18 கையில் இருக்குது, நான் ஒரு 10 எடுத்துக்கிறேன், டாக்டர் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கோங்க, டிடிவி அண்ணன் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கோங்கன்னு அப்படி பேசணும்னா, நகைச்சுவையாக சொல்லலை, ஒரு பெருந்தன்மையாக அதை புரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த அணியில் இருக்கிற 18% வாக்குகளில் எங்கள் கட்சியின் வாக்கு இதுதான்னு சொல்கிற தகுதி வாய்ப்பு யாருக்கும் இல்லைன்னு சொல்கிறேன் நான். ஒரு பக்கம் எல்லா கட்சியிலையுமே அப்படித்தானே ஷேர் ஆயிருந்திருக்கும் ஓட்டு. கண்டிப்பா இருக்கு. இப்ப திமுக அணி இந்த கேள்வியை போய் திமுக கிட்ட கேட்பீங்களான்னு ஒரு பிஜேபி நண்பர் கேட்டார். திமுக என்னைக்கு இந்த 46% எங்க சதவீதம் இவ்வளோன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கா? முதலமைச்சரும் சொன்னது கிடையாது, RS பாரதி போன்ற கட்சி பதவிகளில் இருக்கிறவங்களும் சொன்னது கிடையாது, பொதுச்சாளர் பதவியில் இருக்கிற துரைமுருகனும் என்னைக்கும் கிளைம் பண்ணது கிடையாது. அந்த 53ல் போன 2019 சொல்கிறேன், அந்த 53ல் எங்கள் ஓட்டு 37 எனக்காவது சொல்லியிருக்காங்களா? சொன்னால் அன்னைக்கு நான் இதே வாதத்தை வைப்பேன். எப்படி எந்த ஃபார்முலால நீங்கள் கண்டுபிடிச்சிங்க கேள்வி வரும்ல. இன்னைக்கு வாங்கியிருக்கிற 47% கூட இது எங்கள் வாக்கு, இதில் 33 இருக்குது 34 இருக்குன்னு திமுகவோ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ சொல்ல முடியாது, சொல்வதற்கு வழி இல்லை. இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் அவங்க தன்னை கெயின் பண்ணுறாங்க, 11% எங்களுக்கு வாக்கு அப்படின்னு. அதிமுகவுடைய வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது. அதாவது அவங்க கடந்த முறை வாங்கியதை விட இந்த முறை 1% கூடியிருக்கு. ஆனால் 2014லேருந்து பார்க்கும் பொழுது அவங்க எங்கேருந்து எங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த வாக்குகள் பாஜகவிற்கு போயிருக்கிறதா, அல்லது அதிமுகவுடைய வாக்குகள், பழைய வாக்கு வங்கி எங்கே போயிருக்கிறது? இல்லை, பிஜேபியை பற்றி இன்னொன்று கூடுதலாக சொல்லிடுறேன். அந்த 18% வாக்குகள் வரப்போது அந்த கூட்டணியில் ஏற்கனவே தங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபித்த கட்சிகள்னு மிக குறிப்பாக 2 பேர் இருக்கிறாங்க. சுமார் 4.5%, 5% வாங்கிய பாட்டாளி மக்கள் கட்சி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5.6% வாங்கிய அமமுக அந்த அணியில் இருக்கிறாங்க. பல பேர் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலில் அது பாதியாக குறைஞ்சிச்சு தினகரனுக்கு அப்படின்னு ஒரு வாதம் எடுத்துக்கொண்டால் கூட குறைந்தது 3% தினகரனுடைய வாக்குகள், அம்மா மக்கள் முன்னேற்ற வாக்குகள் அந்த 18ல் உள்ள இருக்கலாம், இருக்குது. அதுபோல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 1-2 குறைச்சா கூட குறைஞ்சது 4 இருக்குது. மற்ற தலைவர்கள் அவர்கள் சார்ந்த சமுதாய வாக்குகள், கட்சி வாக்குகள் எடுத்துட்டா கூட ஒரு 8% பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்தால் கூட பிஜேபி 10% தொட்டு விட்டது என்பதை நான் மறுக்க மாட்டேன். அதுக்காக அவங்க எதுவுமே வாங்கலைன்னு சொல்லலை. அப்போ அண்ணாமலை கிளைம் பண்ணுற ஒரு லைன் கரெக்ட், நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். ஏன்னா பிஜேபி ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி 4, 4.5, 5 தான். 5 தாண்டினதே இல்லை. அவங்க தனியாக நின்ன 234 போட்டிட்டு அந்த இதை தான் நம்ம எடுத்துக்கணும். வேறு எதையுமே நீங்கள் ஒரு ஆவணப்பூர்வமாக ஒரு ஆதாரமாக எடுத்துக்க முடியாது. அந்த வகையில் பார்த்தா 5ங்கிறது 10 வரைக்கும் போயிருக்கலாம். பிஜேபி வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. அதிமுக பொறுத்த வரைக்கும் 40க்கு 40 தோல்விங்கிறது அவருடைய வரலாற்றில் புதிது அல்ல. ஜெயலலிதா இருந்த போதும் அந்த தோல்வியை சுவைத்தவர் தான். அந்த படுதோல்வியிலும் கூட 30%க்கு கீழே ரொம்ப போக விட்டதே இல்லை. அந்த வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுக்கிட்டே இருந்திருப்பார் ஜெயலலிதா. எடப்பாடி ஜெயலலிதா அல்ல. இதை நான் சொல்லலை, எடப்பாடியே சொல்லியிருக்கிறார். ஸோ நீங்கள் ஏன் 30 வாங்கலை? நான் அப்படி சொல்லலை. 25%க்கு கீழே போனால் மீள்வது அவ்வளவு சுலபம் அல்ல. உங்கள் தலைமை பண்பு மீது கேள்விகள் வரும், உங்கள் செல்வாக்கு மேலே கேள்வி வரும்னு இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே பல பேட்டிகளில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 23 என்பது ஆபத்தானது.
ஏன்னா அந்த 23ல் தேமுதிக கிளைம் பண்ணுவாங்க. அவங்க நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி 8-9 இருந்துச்சு. இன்னைக்கு அது 3இல் 1 பங்காக சுருங்கி இருந்தால் கூட அதிமுக பெருந்தன்மையோடு இருந்தாங்க, இதில் உங்களுடைய 3 இருக்கு 2 இருக்குன்னு சொன்னா கூட 20 அல்லது 21% தான் இன்னைக்கு அதிமுக வந்து நிக்குது. இது ஆபத்தானது. ஆனால் இதை ஒரு கிட்டத்தட்ட 10% அவங்க அப்ப ஜெயலலிதா காலகட்டங்களில் இருந்து பார்த்தா இப்ப வந்து நிச்சயமா இது வீழ்ச்சி தான். நிச்சயமா இந்த வீழ்ச்சி தான். 10% எப்படியெல்லாம் போயிருக்கிறதா நீங்க நாம் தமிழர் 2% கூடி இருக்கு. திமுகவிலேயே அந்த அணிகள் பெற்ற வாக்குகளில் கிட்டத்தட்ட 6% குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் எங்க போயிருக்கு? பிஜேபி 2014 பெற்ற அவங்க ஒரு தனி அணி அமைச்சாங்க இல்லையா, கிட்டத்தட்ட இதே கட்சிகள். அப்போ மதிமுகவும் இன்னொரு தேமுதிகவும் இல்லை. இப்போ அது இல்லாமலேயே அணி அமைச்சு கூட அந்த 18% இப்பயும் அதை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இழப்பை ஈடுகட்டிருக்காங்கன்னா அது திமுக அணிக்கு போயிருக்க வேண்டிய வாக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்கிறேன், இது ரொம்ப அபாயகரமான வீழ்ச்சி. ஆனால் இதை என்னால் மீட்டெடுக்க முடியுங்கிற ஒற்றை வரி எடப்பாடியினுடைய அறிக்கையில் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு 2 பக்கம் வெளியிட்டார். அதில் ஒரு வரி என்ன சொல்கிறார், நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான பாடத்தையும் படிப்பினையையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எந்த தலைவரும் இவ்வளவு வெளிப்படையாக ஒத்துக்கிட்டது கிடையாது. நான் ரொம்ப மனம் திறந்து இதை பாராட்டுவேன். எந்த தலைவர் இப்படி ஒத்துக்க படிப்பினையை கொடுத்துருக்குன்னு யாரும் வெளிப்படையாக ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் எடப்பாடியுடைய மனநிலையில் ஏற்பட்ட மாற்றமாக பார்க்குறேன். அந்த வார்த்தைகளை அவர் செயல் வடிவத்தில் எதிர்காலத்தில் காட்டினால் அவருக்கு படிப்பினைங்கிறத அவர் எதை சொன்னார்னு நமக்கு தெரியாது. பாட்டாளி மக்கள் கட்சியை அவங்க கேட்ட நிபந்தனையை ஏற்றுக்கிட்டு நம்ம ஒத்துட்டு இருக்கணுமோ, இல்லை பிஜேபி விட்டு அவசரப்பட்டு வந்துட்டோமோ, தேவையில்லாமல் ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கிட்டோமோ, எந்த சூழலையும் தினகரனை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னது தப்போ அப்படின்னு பல காரணிகள் அவருடைய மனசாட்சி அப்படி இதமாகவும் தொட்டு போயிருக்கலாம், குத்தியும் காமிச்சிருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் இந்த வார்த்தையை வெளிப்படையாக சொன்ன எடப்பாடியினுடைய அந்த அறிக்கையை நான் வரவேற்கிறேன். அதை செயல் வடிவத்தில் காட்டினால் அதிமுகவினுடைய அழிவு இப்போதைக்கு இல்லை. அண்ணாமலையினுடைய அந்த வார்த்தை கனவாக தான் முடியும். ஜூன் 4க்கு பிறகு அதிமுக காணாமல் போகும்னு சொன்னார் இல்லையா, அது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அது சாத்தியம் இல்லை. அதாவது அதிமுகவுடைய வாக்குகள் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அவங்க எதற்காக கூட்டணியை விட்டு வெளியில் வந்தாங்க? அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாக்குகளே டிரான்ஸ்ஃபர் ஆகலை, சிறுபான்மையினர் வாக்குகள் தனக்கு வரல அப்படின்னு தான் அவங்க பாஜகவுடன் வெளியில் வந்ததற்கான காரணங்கள்ல ஒன்றாக இல்ல, வெளியில வந்த பிறகு சொன்ன காரணம், அந்த கூட்டணி முடிஞ்சதற்கு முதல் முக்கிய காரணம் அண்ணாமலையுடைய துடுக்குத்தனமான பேச்சு தான். இன்னைக்கு வேலுமணி வரைக்கும் அதைத்தான் சொல்லி காட்டுறாங்க. நான் தொடர்ந்து அதான் சொல்றேன். அதிமுகவுடைய நிறுவனர்களை, தலைவர்களை, அவர்கள் தெய்வமாக வணங்குறவர்களை நீங்க வார்த்தைகளால் சீண்டி பார்த்தீங்கன்னா எந்த அதிமுக தொண்டனும் ஏத்துக்க மாட்டான். இந்த கூட்டணியை முறிச்சுக் கொள்கிறோம்னு தீர்மானம் போடுவதற்கு 4 நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி ரகசியமாக 4 முன்னாள் அமைச்சர்களை டெல்லிக்கு அனுப்பினார். நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில் வந்துடுறோம்னு சொல்ல போகல. இப்படி வரம்பு மீறி பேசுகிற அண்ணாமலையை கண்டித்து வைங்கன்னு நட்டாவை பார்த்து சொல்லிட்டு வந்தாங்க. சொல்லிட்டு வந்து 4 நாட்களாக எந்த முன்னேற்றமும் இல்லை. நாங்கள் கண்டிச்சிட்டோன்னு ஒரு ஃபோனில் கூட கூப்பிட்டு பேசலைன்னு சொன்ன வேண்டியது. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லைன்னு கூட்டணி விட்டு வெளியேறினார். வெளியேறிய பிறகு நான் நிஜமாகவே வந்து விட்டேன், சிறுபான்மையினர் என்னை நம்புங்கன்னு போகிற மேடையெல்லாம் பேசினார். ஆனாலும் சிறுபான்மை வாக்குகள் இந்த முறை அதிமுகவுக்கு கிடைக்கவில்லை. நீங்க சொன்னது மாதிரி அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் பேசினாங்க. இன்றைக்கு வேலுமணி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதை தொடர்ந்து 2 தரப்புலையுமே பயன்படுத்துறாங்கன்னு. கூட்டணியா இருந்திருந்தா நாம 30 இடங்களை வென்றிருப்போம், கூட்டணியா இருந்திருந்தா மீண்டும் வெற்றியை பெற்றிருப்போம். அது போற போக்குல சொன்ன வார்த்தை இல்ல. எடுத்து கூட்டி பாருங்க. 13 தொகுதிகள்ல இந்த அணி திமுக பெற்ற வாக்குகளோட அதிகமா பெற்றிருக்கிறாங்க. 2 தொகுதிகள்ல வித்தியாசம் 10,000 தான். 6 தொகுதிகள்ல 50,000க்குள்ள. அரித்மேட்டிக் படியே 13னா கெமிஸ்ட்ரியும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தா, ஏன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு, வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு தலைமை கழகத்தில் சுமார் குறிப்பிட்ட 10 மாவட்ட செயலரை வச்சுக்கிட்டு எடப்பாடி ஒரு கூட்டம் போட்டு பேசின போது, அம்மா காலத்தில் வேலை செஞ்ச மாதிரி நீங்கள் யாரும் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் என்ன? மெகா கூட்டணி அமைப்போன்னு சொன்னீங்க, தொண்டன் சோர்ந்து போயிட்டான். அது நடக்காதனால தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக தொண்டன் சோர்ந்து போயிட்டான். அதுவும் ஒரு காரணம். இதை எடப்பாடியும் புரிஞ்சுக்குவார் நான் நம்புறேன். ஒரு பக்கம் வந்து இது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு லெசனை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்க. நாம் தமிழர் மட்டும் ஓன் பண்ணலாம் அவங்களுடைய வளர்ச்சின்னு சொன்னீங்களா, அதற்கான காரணமா ஏதாவது? காரணம் என்னன்னா, சட்ட விதிகள் அதைத்தான் சொல்லுது. நீங்கள் தனித்து எத்தனை இடங்களில் போட்டியிடுங்கள். ஒரு கட்சியுடைய அங்கீகாரத்துக்கு 2 விதிமுறைகள் இருக்கு. ஒன்று, 25 எம்பிக்களுக்கு ஒரு எம்பியை நீங்கள் நிரூபிச்சு காட்டணும், அல்லது பதிவான வாக்குகளில் 8% வாங்கி காட்டணும். ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் பெற்றாங்க இல்லையா, அதை வச்சா நம்ம மாம்பழத்தை இன்னைக்கு வரைக்கும் அவங்க தக்க வைக்கிறாங்க. எப்படி தெரியுமா அங்கீகாரம் பெற்றாங்க? 8% வாங்கி அல்ல, 2 முறை 4க்கும் மேற்பட்ட எம்பிக்களை பெற்றதுனால அந்த அங்கீகாரத்தை வாங்கினாங்க. 8% வாங்கி எனக்கு தெரிந்து கடந்த சில 10 ஆண்டுகளில் அங்கீகாரத்தை பெறுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுகவுடைய வாக்கு வந்து கடந்த முறையை விட, கூட்டணியில் திமுகங்கிற கட்சியுடைய வாக்கானது வந்து கடந்த முறையை விட இந்த முறை குறைந்திருக்கிறது அப்படின்னு வரக்கூடிய விமர்சனங்களை எதை வச்சு சொல்றாங்க? எப்படி திமுக ஓட்டை தனியா எடுத்தீங்க?
திமுக பெர்சன்டேஜ் இப்போ 26ன்னு ஏதோ சொல்றாங்க. அவங்க போட்டியிட்ட 21 அல்லது 23 தொகுதியில் எடுத்துட்டு தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி எது? இந்த தேர்தலில் திருவள்ளூர். வாக்கு வித்தியாசமே 5,75,000 கிட்ட. அங்கே திமுக ஓட்டே இல்லையா? எல்லாமே காங்கிரஸ் ஓட்டா? அந்த கணக்கை அந்த ஓட்டை நீங்கள் திமுக பட்டியலில் சேர்க்க மாட்டீங்களா? அதனால தான் சொன்னேன், இந்த கணக்கீடே தவறானது. அந்த ஆபத்தான தவறான கணக்கீட்டை பிஜேபியினர் முன்வைக்கிறாங்க. அதை இடது கையால் புறம் தள்ளணும். பிஜேபி நன்மைக்காகவும் நான் சொல்கிறேன், தவறான கணக்கை போட்டு நீங்கள் தப்பு கணக்கு போட்டு கனவுல மிதக்காதீங்க. நானே ஒத்துக்கிறேன், 5% 10% நீங்கள் உயர்த்திட்டீங்க. வாங்கி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வாக்குகளை கூட்டணியாகத்தான் பார்க்கணும் அப்படின்னு நிச்சயமா அப்படிதான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா எந்த ஃபார்முலால எல்லா இடங்களையும் ஓட் ஷேர் ஆயிருக்கும். நான் ஒரு பத்திரிகையாளரா, ஒரு சாதாரண பிரஜையா, அரசியலை கவனிக்கிற ஆர்வம் உள்ளவன் நான் கேட்கிறேன், ஒருவேளை அப்படி நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி பிரிச்சிங்கன்னு சொல்லுங்க, நானும் கத்துக்கிறேன். அதை எப்படி பிரிச்சுக்க முடியும்? இல்ல, உங்களுக்கு தெரியாத கணக்கு இல்ல, அவங்க என்ன கணக்குல பிரிச்சு மேடைகள்ல சொல்றாங்கன்னு நான் பார்க்கணுன்ற. நான் யாருமே அதனால சொல்றேன், திமுக இதுவரைக்கும் எங்களுடைய சதவீதம் இவ்வளவுதான்னு சொன்னதில்லை. விடுதலை சிறுத்தைகள் சொன்னது கிடையாது. மதிமுக எங்க பெர்சன்டேஜ் அதுல இவ்வளவு இருக்குன்னு சொன்னது கிடையாது. பாஜக சொல்வதுடைய காரணமா என்ன பாருங்க? என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிறாங்க. திமுக வெர்சஸ் பிஜேபி தான் இனிமேல். 12 இடங்கள்ல நாங்க 2ஆம் இடம் வந்துட்டோம். வாங்க, 9 தொகுதிகளில் அண்ணா திமுக டெபாசிட் இழந்துச்சு தான், ஒத்துக்கிறேன். 12 இடங்கள்ல அவங்க 3ஆம் இடம் போனாங்க, ஒத்துக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கும் அண்ணா திமுக பெரிய கட்சி தான், பலவீனப்பட்டு போயிருக்கு, அவ்வளவுதான். இந்த உண்மையை மறைச்சிட்டு திமுகவுக்கு மாற்றாக நாங்கள் வந்துட்டோங்கிற பிம்பத்தை பிஜேபி முன்வைக்க விரும்புகிறாங்க. அதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லலாமே தவிர ஏற்றுக்கிட்டு நான் அதை நம்ப மாட்டேன். நீங்க சொன்ன அந்த படிப்பினைங்கிற வார்த்தையில மீண்டும் அதிமுக இணைவதற்கானதும் பரிசீலிக்கப்படும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க மதிப்பீட்டு ஒரு அரசியல் இதை நான் கடந்த 3-4 வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு முதல் தேவை எடப்பாடியினுடைய மனமாற்றம், அவருடைய பெருந்தன்மை. ஏன்னா அவர் கையில் தான் இன்னைக்கு லகான் இருக்கு. சேர்த்துக்கலாமா இல்லை தொடர்ந்து பிடிவாதமா இருக்கலாமா? இன்னைக்கு ஓபிஎஸ் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் ஒரே ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை இருக்கு. தொண்டர்களை தோல்விகளுக்கு பழக்கப்படுத்தி விடாதீர்கள், அது பாவச் செயல். வெற்றி தோல்வி சகஜம், எந்த தலைவனுக்கும் எந்த கட்சிக்கும். ஆனால் தோல்வி மட்டுமே சகஜமாக இருந்தால் எந்த தொண்டனுக்கும் உற்சாகம் திரும்பாது. ஆனால் கேபி முனுசாமி என்ன சொல்கிறார்? அதாவது ஓபிஎஸ் எதிரணியில நின்னாரு, இரட்டையிலே எதிர்த்து நின்னாரு, அவர் தொடர்ந்து அண்ணாமலை அருகிலேயே இருந்தார், நம் கட்சியுடைய மூத்த தலைவர்களை மிக மோசமாக பிஜேபி கூட்டணியில போய் ஓபிஎஸ் சேர்ந்த பிறகு அண்ணாமலை பக்கத்துல நிக்காம ஸ்டாலின் பக்கத்துல போய் நிப்பாரு. அண்ணா திமுகவை எதிர்த்து வாங்கினார். நீங்க எதுக்காக ஒரு ஓபிஎஸ் எதுக்கு 5 ஓபிஎஸ் தேடி பிடிச்சு போய் அனுப்பிச்சிங்க? 4 பேர் கூட இல்லாத ஓபிஎஸ்க்காக எதுக்கு 5 ஓபிஎஸ் கண்டுபிடிச்சு 10 பேர் வழிமொழி 55 பேர் எதுக்காக அனுப்பிச்சிங்க? இன்னைக்கு நீங்க போட்டிட்டு அதிமுக டெபாசிட் சொல்றத நீங்களும் நம்புறீங்களா? அந்த 5 பேரை இவங்க தான் அனுப்புனாங்கன்னு யாருன்னே எனக்கு தெரியும். விவாதத்துல சொல்றது நல்லது இல்ல, அது அவருடைய மனசாட்சி. நான் என்ன சொல்றேன், அப்ப நீங்கள் அந்த எதிர்நிலை எடுக்கிற போது ஓபிஎஸ்ஐ கட்சியை விட்டு நீக்கின பிறகு அவர் காய் வெட்டி கட்டிட்டு காசிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? அவர் களமாட மாட்டாரா? ஜெயிக்கிறாரா தோக்குறாங்களா அவருடைய மன வலிமை சார்ந்த விஷயம், அவருடைய உரிமை, அவருடைய கடமை, அரசியல் கடமையை அவர் ஆட்டினார். நீங்க தோத்ததுக்காக எள்ளி நகையாடலாம். அங்கே டெபாசிட் போனதுக்காக கேபி முனுசாமி என்ன பதில் சொல்லுவார்? அனுகூல சத்துருக்கள் வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல. அடையாளம் தெரியாத பல அனுகூல சத்துருக்கள் அதிமுகவிலும் இருக்கிறார்கள்.